நம்ம ஒரு 200-250 வருஷமா காஃபி டீல இருக்கும், எடுத்துக்கொள்ளலாம். நான் அதை முழுமையாக வேண்டாம் என்று சொல்வதில்லை. வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ 1 நாளோ காஃபியோ டீயோ எடுத்துக்கொள்ளுங்க, தப்பு இல்லை. காஃபி டீ ரெண்டுல எது பெட்டர்னு கேட்டா முழுமையாக தேநீர் தான் சிறப்பு. தேநீர் அளவுக்கு ஒரு மருத்துவ குணம் காஃபில கிடையாது. அதுலயும் இருக்கு, ரெண்டுலயும் சில சத்துக்கள் இருக்கு. ஆனா தேநீர்ல மிகச்சிறந்த பாலிஃபினால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட் தேநீர்ல இருக்கு. ஆனா என்ன சிக்கல்னா, நமக்கு டீ போட தெரியாது. ஒரு சரியான தேநீரை போட்டு குடிக்கக்கூடிய மக்கள் 5% கூட இருக்க மாட்டாங்க. பல பேர் பாயாசம் காய்ச்சுற மாதிரி டீ போடுறாங்க காலையில. அதுல பால்ல ஊத்தி, எங்க வீட்ல எல்லாம் தண்ணியில டிகாஷன் போட மாட்டோம், பால்லயே டீ தூளை போட்டு அப்படி வெந்தாதான் அப்படி திக்கா வரும் அப்படிப்பாங்க. அது முட்டாள்தனத்தின் உச்சம். அது அப்படி தேவையில்லை. தேநீர் போடுறது அப்படின்னா மிகச்சிறந்த தேநீர் எப்படி இருக்கணும்னா, நல்ல கொதிக்கிற வெந்நீர், தர தர தரன்னு கொதிக்கிற வெந்நீர்ல அதை இறக்கி வச்சுட்டு தேயிலை தூளை போட்டு மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கிற வெந்நீர்ல தேயிலை மூடி வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி குடிச்சா அதுதான் தேநீர். சார் சர்க்கரை, தேனு, கருப்பு டீ, வெள்ளை சர்க்கரை வேண்டாம் சார், நாட்டு சர்க்கரை எதுவும் போடாம குடிச்சா அது 100க்கு 100 பயன். இல்ல கொஞ்சம் இனிப்பு வேணும், பனை வெல்லமோ தேனோ நாட்டு வெல்லமோ போட்டுக்கலாம். அதுதான் மிகச்சிறந்த தேயிலையுடைய தேநீருடைய பயன். சார் கொஞ்சோல பால் ஊத்திக்கலாமா? அது பால் ஊத்தாம அதை எப்படி சார் கஷாயம் மாதிரி குடிக்கிறது? உலகத்திலேயே தேநீர்ல பால் ஊத்தி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான். நீங்க பல நாடுகளுக்கு விமானத்துல போனீங்கன்னா நம்ம மூஞ்ச பார்த்த உடனே பால் கொஞ்சம் ஊத்தவா அப்படின்னு ஊத்தி விடுவோம். அதுல இல்லைன்னா வெறும் டீ தான் மற்றவங்க எல்லாம் குடிப்பாங்க. அந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு தெரியும். ஏன்னா பல விஷயம் நம்ம பழகிதான். நெடுங்காலமா நம்ம பால் தான் மிகச்சிறந்த உணவு நினைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப பெரிய பணக்கார வீட்டுல மட்டும்தான் பாலை குடிப்பாங்க. மற்ற வீடுகள்ல பால் வணிகம் செய்தால் கூட பால் குடிக்க மாட்டாங்க கிராமத்துல. அப்போ பால் மிகச்சிறந்த உணவுன்னு குடிச்சிட்டு இருந்தான். இங்கிலீஷ்காரன் மேட்டுப்பாளையத்துல அவன் கொஞ்சம் நிறைய டீ எஸ்டேட்லாம் போட்டு ஊட்டியில போட்டு அவனுக்கு மட்டும் டீ கிடைக்க ஆரம்பிச்சது. கலெக்டரேட்ல இங்கிலீஷ்காரன், நான் சொல்றது 1910 1920 எல்லாம் கலெக்டர் டீ குடிப்பார். அவருக்கு மட்டும், துரைக்கு மட்டும் டீ வரும். அப்ப துரைக்கு பக்கத்துல இருக்க ஆபீசர்லாம் நம்ம ஊர்ல மேல்தட்டு மக்கள், அந்த தமிழ் மக்கள்ல மேல்தட்டு மக்கள்லாம் அவர் பக்கத்துல இருப்பாரு. அப்ப அந்த இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லுவான், ஏய் நீயும் டீ குடி, எங்க நாட்டுடைய மிகப்பெரிய ப்ரைடு இது, ஸோ நீ டீ குடினோடனே துரை சொல்லிட்டாரு, வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு வாங்கிடுவாரு. ஆனா மனசுக்குள்ள ஒரு அச்சம் வரும். வீட்டுல நமக்கு பால் தான் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க, இவன் வேற ஒரு லாகிரி வஸ்து மாதிரி ஒண்ணு கொடுக்குறான், வேண்டான்னு சொன்னா துரைக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லி 2 இருக்கட்டும் இதையும் வாங்கி வீட்டுல இருந்து கொண்டு வந்த பாலையும் ஊத்தி முதல் குரூப் குடிக்க ஆரம்பிச்சது. அப்படிதான் பாலை டீல ஊத்தி நம்மால் பழகினா, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் டீ குடிக்கலாம், பால் ஊத்திட்டு அது சமத்தாயிரும் அப்படின்னு நினைச்சு குடிக்க ஆரம்பிச்சுதான் நம்ம அத்தனை பேரும் இன்னைக்கு பால் அதுல ஊத்தி குடிக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளணும். எப்ப நீங்க டீல பாலை ஊத்தினீங்களோ அந்த டீல இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடும். இப்போ ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கோ நாளைக்கோன்ட்டு போய் வாயில பால் ஊத்தணும்னு வைங்க, ஏய் பரப்பிள்ள எல்லாம் வாயில ஊத்துக்க அப்படின்னு ஊத்துட்டு பட்டுன்னு அவர் அடங்கிடுவார். அது நேரம் நுரையீரலுக்குள்ள போயிடும். அது மாதிரி தேயிலையில பால் ஊத்தினீங்கன்னா தேயிலை செத்து போயிடும். உண்மையிலே உங்களுக்கு தேயிலையின் பயன் வேணும்னா பிளாக் டீயா குடிங்க. இல்ல சார் கிரீன் டீ குடிச்சுக்கோங்க, பணம் இருக்கு வசதியா இருக்குன்னா கிரீன் டீ வாங்கி குடிங்க. ஒருவேளை காலை வேளையில நான் பால் டீ குடிக்கிறேன், அலுவலகத்தில் குடிக்கக்கூடிய தேநீர் கண்டிப்பா பிளாக் டீயா இருக்கட்டும், இல்லைன்னா கிரீன் டீயா இருக்கட்டும். இல்ல ஏதாவது நான் லவங்கப்பட்ட போட்டு குடிக்கலாமா? குடிக்கலாம். தேநீரை இன்னும் மதிப்பு கூட்டப்பட்ட தேநீரா குடிக்கலாம். வேல்யூ ஆடட் டீ வாங்க. வீடுகள்ல நம்ம ஒரு கிச்சன்ல வெறும் டீ பாக்கெட் காபி பாக்கெட் வைக்காம கூட ஒரு 5-6 பொருள் வச்சுக்கணும். லவங்கப்பட்ட இருக்கணும், உறுதியா லவங்கப்பட்ட, கிராம்பு, அன்னாசி பூ. அன்னாசி பூனா தக்கோலம்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் அதனுடைய பேர் ஸ்டார் அனைஸ். இன்னும் தெரியாதவங்களுக்கு இந்த பிரியாணிக்கு மேல வச்சிருப்பான் நட்சத்திர வடிவுல, அது பேர் ஸ்டார் அனைஸ் அப்படின்னு. இதெல்லாம் வச்சுக்கணும். கொஞ்சம் இஞ்சி தூண்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க. தேநீர் போடும்போது ஒரு நாள் லவங்கப்பட்ட, ஒரு நாள் இஞ்சி தூண்டு, ஒரு நாள் ஏலக்காய், ஒரு நாள் ஸ்டார் அனைஸ் போட்டு குடிக்கலாம். ஏன்னா இந்த மணமூட்டிகள் அத்தனையும் நமக்கு புற்றுநோய் வரைக்கும் தடுப்பதற்கான சாத்தியம்.
இதெல்லாம் குடிச்சவனே புற்றுநோய் சரியா போயிடும் நான் என்னைக்கும் சொல்லலை. இந்த பொருட்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட போட அது ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய பொருட்கள் அவ்வளவு சிறப்பானது. இந்த ஃப்ளூ காய்ச்சல் வருது இல்லையா, ஈவன் கோவிட் வந்தப்ப கூட அந்த காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட மருந்து டாமி ஃப்ளூ அப்படின்னு ஒரு மருந்து. அதனுடைய நேம் வந்து அசமல்டாவீர் அப்படிம்பாங்க. அந்த அசமல்டாவீர் டாமி ஃப்ளூ எடுக்கக்கூடிய பொருள் அந்த தக்கோலம்ங்கிற ஸ்டார் அனைஸ் தான். உலகம் முழுக்க அந்த ஒரு பொருள்ல இருந்து தான் எடுத்துட்டு இருக்கான். ரோச் அப்படிங்கிற நிறுவனம் அருணாச்சல பிரதேசத்துல இருந்து, நம்ம நாட்டில் உள்ள அருணாச்சல பிரதேசத்துல இருந்து டன்னா அன்னாசி பூவை ஏற்றுமதி செய்து சீனாவில் உள்ள அருணாச்சல பிரதேசத்துல சீனாவுக்கு போச்சு. அங்க போய் அதை ஷிகிமிக் ஆசிட்னு ஒன்று பிரிச்சான். அதுல இருந்து அசமல்டாவீர் வந்து டாமி ஃப்ளூ மாத்திரையாச்சு. ஆனா நாம இன்னும் போட்டு தலப்பா கட்டி பிரியாணியில மேலாக்கில் அது இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கவே ஒழிய அதனுடைய பயனை நாம் எடுக்கிறது இல்லை. நண்பர்களே, நாளையில இருந்து இந்த திருவிழாவினுடைய வெற்றியாக இருக்கணும்னா நாளையில் இருந்து உங்கள் வீட்டில் காலையில் இருக்கக்கூடிய பானத்துல ஒரு நாள் கும்பகோணம் டிகிரி காஃபி சாப்பிட்டுக்கோங்க, இன்னொரு நாள் நார்மல் தேநீர் எடுத்துக்கோங்க, இன்னொரு நாள் இஞ்சி தேநீர் எடுங்க, இன்னொரு நாள் லவங்கப்பட்டை தேநீர் எடுங்க, ஒரு நாள் ஆவாரை குடிநீர் சாப்பிடுங்க, ஒரு நாள் கரிசலாங்கண்ணியுடைய கஷாயம் சாப்பிடுங்க, ஒரு நாள் நெல்லிக்காய் தேநீர். இந்த ஊர் அதியமான் அருகாமையில் உள்ள ஊர். நெல்லிக்காயை பத்தி பேசிக்கொண்டே இருக்கலாம், ஒரு நிகழ்வு பேசலாம். ஒரே ஒரு தடவை நல்ல ட்ரைடு நெல்லி பவுடரை, நல்ல நெல்லிக்காய் வட்டல் கிடைக்கும், அதனுடைய பொடியில டிகாக்ஷன் எடுத்து சும்மா 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி டிகாக்ஷன் எடுத்து தேநீர் மாதிரி அதுல வந்து கொஞ்சம் தேன் விட்டு குடிச்சு பாருங்க. உண்மையிலே நான் ஒரு வீட்டில் முதல்ல ஒரு 10 வருஷம் இருக்கும், ஒரு வீட்டுல எனக்கு கொடுத்தாங்க தேநீர். அதை குடிச்ச உடனே அப்படியே ஒரு உத்துணர்ச்சியா இருக்கு. இதுல என்ன மூலிகை தேநீர் தெரியுது, நான் நிறைய மூலிகை போட்டிருப்பாங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க ஒரு வயதான அம்மா சொன்னாங்க, தம்பி அது நெல்லிக்காய் டீப்பா, நான் வெறும் நெல்லி வச்சலில் போட்ட டீன்னு சொன்னாங்க. அவ்வளவு சுவை, தேன் கொஞ்சம் விட்டு அந்த நெல்லியினுடைய புளிப்பும் துவர்ப்பும் சுவையும் அதுல அந்த தேனுடைய சுவையும் எடுத்து அப்படி ஒரு உற்சாகமா இருந்தது. நாம ஏன் குடிக்க கூடாது? என்ன பெரிய லட்சம் பணம் இருந்தாதான் பண்ண முடியுமா? செய்ய முடியும். ஆனால் தேவை நமக்கு அக்கறை, நமக்கான கரிசனமும் அக்கறையும் ஒரு வேளையிலையும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். சோ கரிசலாங்கண்ணியை வள்ளலார் போன்றவங்கலாம் வந்து ஒரு தாயை போல் வணங்க வேண்டும். நாங்க கரிசலாங்கண்ணிங்கிறது தமிழ்ல அதனுடைய இன்னொரு பெயர் தேகராஜன். தேகராஜ் அச்சுறுதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணேனா. நண்பர்கள் அரிமா சங்கத்துல இருந்து எனக்கு பேசும்போது உசூரனுடைய நோய்கள் கூட்டத்துல அதிகமா இருக்கிறது ரொம்ப தும்மல், மூக்கடப்பு, அலர்ஜி, வீசிங் நிறைய இருக்கு சார். பொல்யூட்டன்ட் நிறைய இருக்கு, ட்ரை வெதர், நிறைய பேருக்கு வீசிங் இருக்கிறாங்க. குழந்தைகள், உங்க வீட்டு குழந்தைகள்ல தும்மல் இருக்கு, மூக்கடப்பு இருக்கு, இந்த மாதிரி சளி வீசிங் இருக்குன்னா இந்த நெல்லிக்காய் தேநீரும் கரிசலாங்கண்ணி தேநீரும் மாத்தி கொடுங்க, முழுசா போயிடும். காகமுனும் சளி தீரும் காணேன்னு பாடியிருக்கான் தேகராஜனுக்கு. அதாவது இருமி துப்புனா அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போயிருமா. அவ்வளவு துண்டா வரக்கூடிய சளியை போக்கக்கூடியது கரிசலாங்கண்ணி. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? கரிசலாங்கண்ணி ஒரு களை செடியாக வயல்வாடு எல்லாம் வளர்ந்த விஷயம். நம்ம வந்து களைக்கொல்லின்னு கிளைபோசேட்டை அடிச்சு கரிசலாங்கண்ணியை கொண்டுகிட்டு இருக்கும். ஆனா அதை வந்து ஒரு கற்ப மூலிகையாக சித்த மருத்துவம் சொல்கிறது. நண்பர்களே, நம்முடைய முதல் துவக்கம் காலையில் எடுக்கக்கூடிய பானத்தில் ஒரு சிறு அக்கறையோடு நம் காலை பானம் தூங்கள்.